எங்க அப்பாவுக்கு மற்றும் நாங்க 3 பிள்ளைகள் என்ற மாதிரி 4 பிள்ளைகள் இவங்க. வெள்ளை நிறத்தில் ஒன்று, மாநிறத்தில் ஒன்று, பிரவுன் நிறத்தில் ஒண்ணு, பெரியமா வந்து சாக்லேட் நிறத்தில் ஒண்ணு. மா என்ன செய்ய போகிறாய்? மட்டன் வறுவல் தான் செய்ய போறேன். வா, எப்படி மட்டன் வறுவல் சுக்காவா தொக்கா எப்படி? நம்ம எப்பவுமே தொக்கு மாதிரி தானே பண்ணுவோம். அப்படியே கறியோட அந்த தொக்கும் கலந்து மசாலாவா சூப்பரா இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. அப்படிதான் செய்ய போறேன். இப்ப அதுக்கு தாளிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊத்திருக்கு. எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் வீடியோ எடுக்க வரதுக்கு லேட்டு. ஆமா, கடுகு, கொஞ்சம் சீரகம், 1 ஸ்பூன் வந்து சோம்பு போட்டிருக்கேன். தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். போவா எல்லாமே ரெடி பண்ணி வச்சா டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். இந்த பக்கம் பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு. நான் குறுக்க வந்துட்டேன், மறைச்சிச்சா வந்துட்டியே, வெயிட் பண்ணு வரேன்னு கூட சொல்லியிருக்கலாம். அது சொல்றதுக்குள்ள இங்க பொறுமை இல்லடி. இந்த பேர் பொரியுது பேர். கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடியா. ஏன்னா அப்பா வந்து 1/2 கிலோ வந்து மட்டன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் தொக்கு வேணாலும் இன்னும் 1 வெங்காயம் சேர்த்துக்கலாம். தக்காளி மட்டும் கம்மியாக தான் போடணும். 1 தக்காளி, இந்த தக்காளி போடும், கரெக்டா இருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சு கலர் மாறிடுச்சா, இந்த நேரத்துல எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். போடு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கி விட்டுடலாம். அப்பதான் வெங்காயம் வந்து நல்லா சூப்பரா கோல்டன் ப்ரௌனா வதங்கணும் நல்லா. நீ எந்த லெவல்ல இருக்க நீ செய்யற பிரியாணி? அது ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் பரபரப்பா போகுது. சண்டே சமையல் எடுக்கலாம்னு பார்த்தா மட்டன் சுக்கா ரெசிபியில வந்துருச்சு அது. ஆமா, எல்லாரும் வந்துருக்காங்க. நாங்க பேசி செய்யறதுனால சரியா வீடியோ எடுக்க முடியல உங்களால. சாதம் வடிச்சு விட்டுருக்கேன் நானு. இந்த முட்டை வெந்துருச்சு, அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த சைடு தான் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்டா ஆயிடுது. இந்த நேரத்துல பாருங்க ஸ்டவ்வும் மக்காரப்படுது. இந்த ஸ்டவ் ஸ்லோவா எரியுது. ஆனா நல்ல வேலை கேஸ் வரும். கேஸ் 1 மாசம் தான் வரும். ஆனா கேஸ் வாங்கி வச்சுட்டேன். போனும் மக்கார் பண்ணது. போன் இல்ல, ஆக்சுவலி ஸ்டாண்டு. ஆமா, அது வந்து இந்த வாரம் வந்து மக்கார் பண்ற வாரம், இது ஸ்ட்ரகிள் வாரம் இது அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணியே தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆனா பரவாயில்ல, கடவுள் வந்து எனக்கு சிலிண்டர் வந்து சீக்கிரம் வந்துச்சு. நான் புக் பண்ண ஒரு இது 1 வீக் கழிச்சு தான் வரும். 25 நாள் கழிச்சு சிலிண்டர் புக் பண்ணணும். 1 வீக் கழிச்சு வரும் சிலிண்டர் நம்மளுக்கு. ஆனா இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 நாள்ல எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க. அதுவும் இன்னைக்கு சண்டே மார்னிங் 10 o'clock எடுத்து வந்து கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அப்படியே குஷியா இருக்கியோ? ஆமா, இப்ப இந்த மாதிரி செய்ய சொல்லி திடீர்னு சிலிண்டர் காலி ஆயிடுச்சு. சரி, கரண்ட் அடுப்பு இருக்கு, ஓகே செய்யலாம். ஆனா ஒண்ணு தானே செய்யணும். இந்த ஸ்டவ் இருந்தாதான் நல்லது. நம்ம லேட்டா ஆரம்பிச்சாலும் சட்டுன்னு முடிச்சிடலாம். 1/2 hour தான் நேத்து கூட சமையல் செஞ்சேன். லேட் ஆயிடுச்சுல, வெளியே போயிட்டு வந்து 1/2 hourலயே டக்கு முடிச்சிட்டேன் எல்லாத்தையும். அதுதான் ஸ்டவ் இருந்தா மட்டும் தான் என்னால செய்ய முடியும். முன்னாலே இல்லை, எல்லாராலையும் ஸ்டவ், சிலிண்டர், கேஸ், நெருப்பு. தெரியுமா அது முட்டை வெந்துச்சுன்னு போய் சொல்லியா? எல்லாரும் ரெடியா சுட சாப்பிடுறது ரொம்ப நீயே சொல்ல. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சூடா, ஏன்னா சாப்பாடோட நிறைய ஐட்டம் வைக்கிறோம் இல்லைங்களா, அப்ப பிடிக்காது. முட்டை மட்டும் வேக வச்ச உடனே சூடா வந்து அதை உரிச்சு சுட வெறுமனே சாப்பிடுறது அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும். அது மாதிரி எத்தனை பேர் சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்க. எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். வாங்க கேட்கலாம். பவானி சொல்லுங்களா? முட்டை சூடா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வேக வச்ச முட்டை. சாப்பிடுறீங்க? சாப்பாடுக்கு முன் அவங்க வந்து என்னுடைய பெரிய அக்கா, எனக்கு அக்கா. இவங்க வந்து எனக்கு தங்கச்சி வந்திருக்காங்க. இப்போ லிட்டில் சிஸ்டர், சித்தி. இவங்க வந்திருக்காங்க. இப்ப இல்ல நீ சாப்பிடுவியா அந்த மாதிரி முட்டை? சாப்பிடுவியா? ஆமா, எங்க வீட்டுல நாங்க சொன்னோம் இல்லையா, நானும் இது ஆக்சுவலா பழக்கம் பண்ணதே நான் தான். இந்த மாதிரி முட்டை வேக வச்சுன்னா யாரு பழக்கம் பண்ணது? நான் தான் வேக வச்சு சுட சாப்பிடுவேன். அதை பார்த்தோம். ஏன்னா சாப்பாடு எல்லாமே வச்சு சாப்பிடுவோம். அந்த நேரத்துல முட்டை வந்து அவாய்ட் பண்ணிடணும் இல்லையா, அது நல்ல கருவை எடுத்து வச்சிருவோம். பிடிக்காது சிலவங்களுக்கு. அதனால வேக வச்சதே முட்டை ஃபர்ஸ்ட். வேக வச்சுட்டு ஒரு பாயில்டு எக வேக வச்சுட்டு வச்சுக்கலாம். அது உள்ள மஞ்சள் கரு மஞ்சளா இருக்கும். அந்த மாதிரி சாப்பிட சொல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும். சிலவங்க வந்து பெப்பர் கட் பண்ணி பெப்பர்லாம் போட்டு போடுவாங்க. எங்க வந்து அந்த வேலை கூட வைக்க மாட்டாங்க. உரிச்சு கொடுத்தா போதும், நாங்க சாப்பிடுவோம். அப்படி ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. இன்னைக்கான சண்டே சமையல் வந்து சேர்த்துக்க முடியாது. சுஷ்மி அந்த முட்டை அந்த மாதிரி சாப்பிட மாட்டா, நாங்க சாப்பிடுற மாதிரி. அப்புறம் மட்டன் சாப்பிட மாட்டா. அதனால இன்னைக்கு அவளுக்காக இன்னைக்கு மட்டன் பிரியாணி தான் பண்ணலான்னு. சரி, சுஷ்மிக்காக எல்லாருமே சொல்லிட்டாங்க, சரி சிக்கன் பிரியாணியே பண்ணுங்க, நாங்க மட்டன் வந்து வறுத்ததே எனக்காக விட்டு கொடுத்துட்டாங்க. குட்டி வயசுல இருந்து இதே வேலைதான். ஆமா, செல்லம். சுஷ்மி ஃபர்ஸ்ட் பொண்ணு இல்லையா, வீட்டோட செல்ல குட்டி. அவங்க இவங்களெல்லாம் வளர்த்து ஆயெல்லாம் இருக்கிறதால எங்க சித்தியும் வந்து இன்னைக்கு பாக்கிறதுக்காக ஜாயின் ஆயிருக்காங்க. சண்டே வந்து ஒரு ஃபன் டேவா போயிட்டு இருக்கு சிஸ்டர்ஸோட.
ஆமா லேடிஸ் ராணுவ படையா? ஆமா நாங்க லேடிஸ் ராணுவ படை. எல்லாத்தையும் சரி, அப்படி என்ன சாதிச்சீங்க ஒரு வரலாறு சொல்லு. அப்படி என்ன சாதிச்சவங்களே அதை உட்காந்துருக்காங்க. எஸ், ஆமா, அவங்கள பத்தி ஒரு 2 பக்கம் புக் எழுதலாம். ஆமா, அவங்க வந்து என்ன ஸ்ட்ரகிள் எல்லாம் மீறி ஃபர்ஸ்ட் அவங்க படிக்க வச்ச படிப்பு ஒண்ணு, அதெல்லாம் நான் வந்து நீங்க கேளுங்க, எங்க சிஸ்டருடைய அவங்களுடைய லைஃப் ஸ்டோரி எல்லாம் கேளுங்க, நான் கரெக்டா சொல்றேன். அப்போ இது கமெண்ட் பண்ணுங்க. இப்ப பேசலாம், வேற வீடியோவே எங்கயோ இன்னைக்கு ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க மாதிரி இருக்கும். அவங்கள பத்தி சாதனை வீடியோ இருக்கு, என்ன பத்தி காமெடி வீடியோ இருக்கு, இவங்க வந்து மோட்டிவேஷன் வீடியோ இருக்கு, உடம்பு முடியாம இருந்து அவங்க எப்படி எழுந்து அவங்க எப்படி சாதிச்சாங்கன்னு இவங்கள பத்தி இருக்கு. நிறைய பேர் பண்ணி அவங்க 2 பேர் வந்து தாமஞ்சேரி. இதெல்லாம் பண்றதுக்கு காரணம் யார் சொல்லு? நம்ம ஆயா தான். ஆயா அவங்க தைரியமா இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி வெரி போல்ட் லேடி. அவங்களாலதான் அப்பா கூட நான் எங்க அப்பா வந்து ரொம்ப சாஃப்ட். அவரு என் பொண்ணுங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் அவர் கேட்பாரு. இன்னொரு சிஸ்டரும் இருக்கா, அவங்க வீட்டுல வேலை இருக்கு, அவங்க குட்டி பாப்பாலாம் வந்திருக்காங்க, நீங்க பாத்துருப்பீங்க. அந்த சிஸ்டர் வீட்டுல வேலை இருக்கு, இன்னைக்கு வர முடியல அவங்களால. எங்க அப்பாவுக்கு மற்றும் நாங்க 3 பிள்ளைகள் என்ற மாதிரி 4 பிள்ளைகள். இவங்க வெள்ளை நிறத்தில் ஒன்று, மாநிறத்தில் ஒன்று, பிரவுன் நிறத்தில் ஒண்ணு, பெரியமா வந்து சாக்லேட் நிறத்தில் ஒண்ணு. இவங்க பியூர் ஒயிட். இவங்க அதுதான். சரி, முட்டைக்குடி எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவாங்க? வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனா வதங்கிடுச்சு. இந்த நேரத்துல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கேன், தக்காளி கட் பண்ணி வச்சுக்க போட்டுக்கலாம். இப்ப தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கணும். வதங்கிறது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கறியை வந்து ஆல்ரெடியே வந்து கழுவி தண்ணி ஊற்றி வேக வச்சிருக்கேன். ஒரு 5 விசில் விட்டு வச்சிருக்கேன். மட்டன் 5 விசில் விட்டுருக்கேன். கூடவே மஞ்சத்தூள் மட்டும் தான் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இதுலதான் மசாலாலாம் ஆட் பண்ணணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு. இந்த நேரத்துல வந்து குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா எடுத்து வச்சிருக்கேன். இதை போட்டுக்கலாம். காரெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்கப்பா. நாங்கள் காரம் கொஞ்சம் இப்போ கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன், வெயில் இருக்கிறதுனால. அப்பாவும் சாப்பிட மாட்டார் காரம் அதிகமாக இருந்தால். நீங்கள் வேணும்னா பார்த்துட்டு உங்களுக்கு காரம் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் போட்ட காரம் இந்த இதுக்கு மசாலாவுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே கறி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். கறி நல்லா சாஃப்டாக வெந்து இருக்கு. மசாலாவுடைய பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த நேரத்துல வந்து நம்ம வேக வச்ச மட்டனை அப்படியே தண்ணியோடய ஊத்திக்கலாம். அந்த தண்ணியோட சேர்ந்து வேகுது. நல்ல மட்டன் சூப்பரா நல்ல இளம் ஆட்டுக்கறியா வாங்கிட்டு வந்திருக்க, நல்லா இருக்கு. ஆனா நேத்து நைட்ல இருந்து மழை தெரியுமா? அது என்ன மழை? அது ஒரு மழை பெய்யாமே இருக்கலாம் நினைக்கிறேன். அது மழை பெஞ்சது காத்து இல்ல, அப்படியே காத்து அடிக்குது, ஸ்டாப் ஆகுது. அது பேர் அது காத்து வந்தா வரட்டும். ரெடி ஆயிட்டு இருக்கு மட்டன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த நேரத்துல வந்து நம்ம கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிட வேண்டியது. அதை பத்தி அப்பா நல்லில வாங்கி வந்திருக்காரு. ஈரல் இருக்கு, இதெல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். மட்டன் ரொம்பவே நல்லா இருக்கும், லிவர்லாம். அவ்வளவு சிம்பிள் மெத்தட், ரொம்பவே ஈஸி. ரசம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிட்டேன். ஆமா, எல்லாம் முடிஞ்சு ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃபினிஷிங் ஸ்டேஜ். இது மட்டும் தான் எடுக்கணும். இப்போ அழகா கொத்தமல்லியை தூவி நம்ம மட்டன் வறுவல் வந்து சூப்பரா எடுத்து வச்சிட வேண்டியதா. கிடத்துக்கு மாத்திக்கலாம், கடாய் சாதம் போட்டு சாப்பிட்றதுக்கு. ஓகே, இந்த பக்கம் அப்படியே பிரியாணி காமிச்சிரு. ஓபன் பண்ணி பிரியாணி. ஆமா, இன்னைக்கு சொல்ற அளவுக்கு இல்ல, சொதப்பிடுச்சுதான். சூப்பரான பிரியாணி. நான் வந்து இது இல்ல, இன்னைக்கு லைட்டா கொஞ்சம் பிரியாணி சொதப்பி விட்டு. அதுக்கு காரணம் பத்தல இல்ல, நான் தான் காரணம். சாதம் கொஞ்சம் வேக வச்சுட்டேன் இல்ல. இல்ல நல்லா ரெடி. ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இது ஒரு சாப்பிடலாம். என்ன இப்பா இந்த மாதிரி இது வந்து எப்படின்னா எந்த பிரியாணின்னு சொல்றது? ஏதோ ஒரு சத்துணவு பிரியாணி. சத்துணவு பிரியாணி இல்ல, நம்ம சீரக சம்பா அரிசில இந்த உடஞ்ச அரிசில செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரியாணி. ஆனா டேஸ்ட் வந்து பக்காவா இருக்குப்பா. டேஸ்ட்ல இப்ப எல்லாம் தயிர் பச்சடி மட்டும் தான் பண்ணோமா ஒரு சமையல் இது. ஏன்னா இன்னைக்கு நாங்க கொஞ்சம் சமையல் செய்யணும்ன்ற மூடோடயே செய்யல, நல்லா பேசிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணி செஞ்சதுனால கொஞ்சம் சொதப்பல்கள் இருக்கதான் செய்யும். இருந்தாலும் டேஸ்ட்ல வந்து குறை இல்லை. அவ்வளவுதான். சூப்பரா இன்னைக்கு சமையல் முடிச்சாச்சு. நம்ம வீட்டுல சிக்கன் பிரியாணி, மட்டன் வறுவல், சிக்கன் 65, ரசம், சாதம், முட்டை எல்லாமே செஞ்சாச்சு. தயிர் பச்சடிக்கு வந்து வெங்காயமும் கேரட்டும் கட் பண்ணி வச்சிருக்க, தயிர் போட்டு கலக்க வேண்டியதான். இதுதான்ப்பா இன்னைக்கு நம்ம வீட்டு
வீட்டு சமையல். உங்க வீட்டு சமையல் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Bye.